அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. யாக்கோபு என்கிற தேவனுடைய மனுஷன் வேதத்தில் இருந்தான். அவனுடைய மகன், மிகவும் நேசித்த செல்ல மகன் யோசேப்பு மரித்து போனதாக தன்னுடைய பிள்ளைகள் வந்து சொல்லும் பொழுது, அவன் மிகவும் நேசித்ததான தன்னுடைய செல்ல மகன் யோசேப்பு மரித்து போனதாக தன்னுடைய பிள்ளைகள் வந்து சொன்னபோது அவன் ஆறுதல் அடையாமல் அழுது புலம்பி துக்கித்து கொண்டிருந்தான். இப்படியாக அவனுடைய நாட்கள் கழிந்தது. அநேக வருஷம் கழிந்து விட்டது. திரும்பவும் திடீரென்று ஒரு நாள் யோசேப்பு உயிரோடு இருப்பதாக, அவன் எகிப்திலே அரசனாக இருப்பதாக தன்னுடைய பிள்ளைகள் வந்து சொல்லுகிறார்கள். சொன்னபொழுது அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. யோசேப்பு எப்படியாக சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும் என்று சொல்லுங்கள், தாமதிக்க வேண்டாம். எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்டு யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தன்னுடைய மகனுக்காக அழுது துக்கித்து எல்லாவற்றையும் இன்றைக்கு மறந்து போய் இருக்கிற ஒரு சூழல்ல திடீரென்று அவனுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. சீக்கிரமாய் தன்னுடைய மகனை சந்திக்க வர வேண்டும் என்று சொல்லி, சீக்கிரமாய் தன்னுடைய மகனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி, தன்னுடைய மகனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அழைப்பு வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக நீங்கள் ஜெபித்து 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 தோய்ந்து போய்விட்டீர்களா? சீக்கிரத்தில் ஒரு நல்ல முடிவு வரும். நீங்கள் வேலைக்காக சுற்றி அலைந்து 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 வேலை கிடைக்கவில்லை என்ற சூழ்நிலையில் நிற்கிறீர்களா? சீக்கிரமாக ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுப்பார். குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் மருத்துவமனையாக ஏறி ஏறி இறங்கி இது முடியவில்லை என்ற நிலைமையில் வந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய குடும்ப பிரச்சனை தீரவில்லை என்று அன்றாடம் அழுது அழுது துக்கித்து நீங்கள் இனிமேல் நடக்காது என்ற நிலைமையில் வந்து நிற்கிறீர்களா? நீங்கள் உங்கள் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கவில்லை என்று புலம்பி 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 அழுது துக்கித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுப்பார். ஒருவேளை நீங்களே மறந்து போயிருக்கிற பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில திரும்பமாக சீக்கிரத்தில் அற்புதங்களை செய்வார். அதை தான் இங்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். நீங்கள் எதிர்பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் அழுது துக்கித்து புலம்பினீர்கள் அல்லவா? எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு சீக்கிரத்தில் அற்புதங்களை செய்ய போகிறார். திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.